ஒவ்வொரு கதைக்கும் ஒரு பாட்டு இருக்கு. கதை சொல்ல அண்ணன் இருக்காரு. கதையோட கான்செப்ட் பண்ண கிழக்குவாசி சந்திரன் இருக்காரு. இது Black Sheep's கதை கதையாம் கான்சர்ட் ஆம். For tickets, visit blacksheepindia.com and bookmyshow.com. இப்படியே மீன் பிடிச்சு ஊர் சுத்தி வருஷ 4 ஓட்டுறத குறைச்சிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்ல. நீங்களே எல்லாரும் மாதிரி இருந்தீங்க. காசு வாங்கி பழகிக்க. 15,000 ரூபா தான் வரும். அதுக்குள்ள குடும்பத்தை நடத்த முடியும்னா ஓகே சொல்லுங்க. Black Sheep Value OTT இப்போது புத்தம் புது பொலிவுடன் நீங்கள் கேட்ட மாற்றங்களுடன். Black Sheep Value OTT தமிழ் பசங்க கொடுக்கும் கேரண்டி. ராஜு பாய் அண்ணா பிக் பாஸ் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கான அங்கீகாரம் தேடி பைக்கில் 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு எங்கெங்கே அலைஞ்சு அப்படின்னு சொன்னீங்க. விஜய் டிவி மூலமாக உங்களுக்கு வந்து ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைச்சிருச்சு. இப்போ இந்த திரையுலகம் உங்களை எப்படி பார்க்குது? உங்களுக்கான அங்கீகாரம் கிடைச்சிதான் நீங்கள் பார்க்குறீங்களா? எப்படி? ஆமாண்ணா, மரியாதை கொடுக்குறாங்க நிறைய இடத்துல. கதை சொல்கிறேன்னு சொல்கிறாங்க, சாருன்றாங்க. அதுவே பெரிய விஷயம். அதை வந்து சில பேர் நம்ம சாருன்னு கூப்பிட்ற அளவுக்கு நம்ம பெரிய ஆள் கிடையாது. பட் ஆனால் நம்மளோட அனுபவத்துலேயும் இதுலேயும் பெரிய ஒரு ஆளுங்க வந்து மதித்து பேசுகிறாங்க. இப்போ பாருங்கள், நான் மைக் பிடிச்சி கேள்விக்கு நான் அங்கே உட்காந்துருந்தேன், நான் கேட்டு பதில் சொல்கிறேன்றது வந்து ஒரு மரியாதை, ஒரு அந்தஸ்து மாதிரி தான் ஃபீல் ஆகுது. அது காரணம் அதுதான் நினைக்கிறேன். அதானே? மைக்கில் கேட்க சொல்கிறாங்க. அண்ணா ராஜு அண்ணா. அண்ணா சாரி இவர்கிட்ட சரி. அண்ணா டேரக்டர் ஆகணுங்கிறது தான் உங்களோட ஆசை கனவு எல்லாமே அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போது நடிப்பு பக்கம் வந்திருக்கீங்க. நம்ம டேரக்டர் ஆக முடியாதா இனிமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கா, இல்லை கண்டிப்பாக அதையும் பண்ணிடுவீங்களா? இல்லை, நான் நடிக்கிற ஆசையில் தான் வந்து ஊர்லேருந்து கிளம்பி வந்தேன். நடிக்கிறதுக்கு வாய்ப்பு தர்ற மாதிரி தெரியல. அதனால் பரவாயில்ல, நாமளே எழுதி நாமளே நடிச்சிடலான்னு சொல்லி தான் பாக்யராஜ் சார்கிட்டையும் நெல்சன் சார்கிட்டையும் வேலைக்கு சேர்ந்தேன். ஆனால் இதுக்கு நடிச்சிடலாம் போல இருக்கே அப்படின்ற மாதிரி டைரக்ஷன் வேலைன்றது வந்து ரொம்ப இதுவாக இருந்தது. ஆனால் இப்போ எனக்கு நான் அந்த பிக் பாஸ் முடித்ததுக்கப்புறமும் எனக்கு கிடைச்ச வாய்ப்பு வந்து எழுதி இயக்கி நானே நடிக்கிறதுக்கு தான் சொன்ன மாதிரி. ஸோ அது வந்து எல்லாமே முடிஞ்சிருச்சு. சில வேலைகள் மட்டும் பெண்டிங்கில் இருக்குது நம்ம. ஆனால் அது வரைக்கும் நம்ம இருக்கக்கூடாது, யார் எல்லாம் மறந்துடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. முதல்ல யாராவது என்னை ஞாபகம் வச்சுருக்காங்களான்னு தெரியல. ஞாபகம் வச்சுருந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஸோ அதனால் அந்த ரொம்ப டைம் எடுத்துக்கூடாது. இங்கே எல்லாருக்குமே அவங்களுடைய ப்ரெஷர்ஸ் எல்லாமே ஜாஸ்தியாக இருக்குது. அதில் வந்து நாமளும் வந்து அந்த கரெக்டாக டைமில் ஏதோ ஒன்று பண்ணணுன்றதுனால இது ஃபஸ்ட்டு பண்ணிட்டேன். அது வந்து எப்போ நடக்குதோ நடக்கும்னு நம்புகிறேன். ஆமாங்க ராஜு சார், இங்கே உங்களை கவினுக்கு போட்டி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாமா? ஐயோ, அப்படிலாம் அது மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. சும்மா நான் பாட்டு ஒரு ஓரத்தில் நடந்துக்கிட்டு இருக்கிறேங்க. அந்த மாதிரிலாம் எங்களுக்கு இல்லை. நாங்கள்லாம் ஒன்றா, அவன் ஒர்க் பண்ணதையும் நான் பார்த்துருக்கேன். ஸோ அவர் எப்படி ஒர்க் பண்ணுவார், அவர் மைண்டில் என்ன இருக்கும்ன்றது எனக்கு தெரியும். இந்த போட்டி அப்படின்றது வந்து எனக்கு இதுக்கெலாம் நான் வந்து ரேஸ்லேயே இல்லை. என்னை நீங்கள் போட்டிக்கிட்டீங்கலாம் சொல்லக்கூடாது. நம்ம உள்ளே வந்து படமாக இது பண்ணி நீங்கள்லாம் ஏற்றுக்கிட்ட பிறகு தான் அது இந்த அதெல்லாம் நான் பார்க்கல. எனக்கு ஏதோ ஒரு வாய்ப்பு கொடுத்து நான் இந்த படத்தில் வந்து நடிக்கும்போது டைரக்டருக்கு பிடிச்சிருக்கா அவ்வளோதான். அது வெளியில் வந்தபோது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு அவ்வளோதான். போட்டிக்கிட்டலாம் சொல்லி முடிச்சு விட்றாங்க. ஃபைனலி படத்தோட ஷெடியூல்ஸ் பற்றி சொல்லிட்டு முடிச்சிடலாம். ராஜுபாய், ஃபர்ஸ்ட் போஸ்டே வந்து ஒரு ராஜா கெட்டப்ல இருக்கு, வேற லெவல்ல இருக்கு. அதுவும் சிரிச்ச முகம், சுத்தி வந்து கலவரம் டெத்லாம் இருக்கு. பட் ஈட்டிலாம் உங்களை நோக்கி வரா மாதிரி இருக்கு. ஆனா கூலா பட்டர் ஜாம் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஸோ ரியல் லைஃப்லயும் அப்படிதான் இருப்பீங்களா? எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நான் கூலா இருப்பேன். ஆமாண்ணே, ரியல் லைஃப்ல அப்படிதானே இருப்பேன். கிட்டத்தட்ட எனக்கு அதை பார்க்கும்பொழுது என்னை கனெக்ட் பண்ணிக்க முடியுது. ரியல் லைஃப்ல இருக்கிற மாதிரி தான். நம்ம வெளியில் மேடையில் சொல்ல முடியாது இல்லையா எல்லாத்தையுமே. அதனால் ஸோ என்னால் நல்லா ரிலேட் பண்ணிக்க முடியுது. ஓரளவுக்கு அப்படி தான் இருக்குது, ட்ரை பண்ணுறேன். ஆமாம், சதீஷ் சார், அப்புறம் சதீஷ் ப்ரோ, துரை ப்ரோ, அப்புறம் இவங்க வந்து ஒரு ஈசிஆரில் ஒரு சொகுசு மாளிகையில் எனக்கு கதை சொன்னாங்க. இது பக்கத்தில் இருந்து இந்த ஸ்விம்மிங் பூல்லாம் இருந்து அப்படியே நடந்துக்கிட்டே இந்த பில்லா படத்துலலாம் ஒரு ஃபீலிங்கில் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கதை சொன்னாங்க. கதை ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்போ தான் வந்து அவர் அடித்து முடிச்சு ஃபுல் ஸ்டாப் அடிச்சுட்டு அந்த லேப்டாப்பை மூடும்போது பார்த்தா நான் என்னை உட்கார வச்சுருந்தார் இவர் முன்னாடி. இவர் தான் ராஜு சொல்லலாமா அப்படின்னு சொன்னார்.
ஒரு 2 மணி நேரம் டைம் போனதே தெரில. இப்படி தான் நடந்தது. இவர் தான் வந்து ஃபோன் பண்ணி கூப்பிட்டாரு. இவர் எப்படி கூப்பிட்டாருன்னு சொன்னால், விஜய் டிவியில் நான் வந்து அந்த ஆடியோ லான்ச்லாம் ஹோஸ்ட் பண்ணுவேன்ல, அதோட டைரக்டர் ஜோஷ்வான்னு ஒருத்தர், அவர் மூலமாக இவங்க நம்பர் வாங்கி கொடுத்தாங்க. ஜோஷ்வாவில் சொல்லணும். ஆமாம், அவருக்கு ரொம்ப நன்றி. அவர் தான் நம்பர் கொடுத்த நண்பர். நன்றி. இவ்வளோ கேட்டிங்க, இந்த டைட்டில் எல்லாம் சொன்னாங்க நான் தான் கொடுத்தேன்ட்டு. ரொம்பலாம் யோசிக்கல. அவன் ஃபோன் பண்ணும்போது நான் மவுண்ட் ரோட் பிலாலில் இருந்தேன். தான் உண்மை. நான் பிலாலில் பிரியாணி சாப்பிட்லான்னு போனேன். சரி, முன்னாடி பண்பட ஜாம் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு உட்காந்துட்டு போனேன். அப்போ ராகவ் ஃபோன் பண்ணாப்புல, இந்த டைட்டில் மாட்டில் என்ன பண்ணலான்ட்டு. என்ன ராகவ் நீ என்ன யோசிச்சேன்? ஒரு 2-3 சொன்னார். பிரெட் ஆம்லேட்னு சொன்னார். இன்னும் ஏதோ ஒன்று சொன்னார். யூ டூல் சம்திங் ஹீஸ். அப்புறம் பிரெட் ஆம்லேட் நான் சொன்னேன். பிரெட் ஆம்லேட்லாம் வைக்காது, நான்வெஜ். வெஜ்ஜி சாப்பிட்றவங்க உள்ளே வர மாட்டாங்க, அதனால் இந்த கையில் பண்பட்ட ஜாம்னு வச்சேன். அப்படியே ஒரு நிமிஷம் ஸ்டக் ஆகிட்டா போல. நல்ல டைட்டில் உனக்கு கொடுத்துட்டேன், சரி ஓகே வச்சுக்கோ. ஸோ அப்படி தான் நடந்துரு. சொன்னதுக்கப்புறம் தான் நானும் யோசித்தேன், ஐயோ ரொம்ப கேட்சான டைட்டில் கொடுத்துட்டேனே அப்படின்ட்டு. பட் ரொம்ப நல்ல டீம், நல்ல க்ரூ. டெஃபினட்டாக உங்கள் சப்போர்ட் தேவை. ஓகே, நீங்களும் படம் பார்க்கும்போது உங்களுக்கும் தெரியும். இந்த இப்போ ரீசெண்டாக குட் நைட்டு 2-3 நல்ல படங்கள்லாம், ஐ மீன் ஒரு யங்ஸ்டர்ஸை ரொம்ப கனெக்ட் பண்ணிப்பாங்க. இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ், அதாவது ஜென்சி. ஆமாம் ஆமாம், அவங்க எல்லாம் பயங்கரமாக கனெக்ட் பண்ணிப்பாங்க. நம்மளும் கனெக்ட் பண்ணிப்போம் பயங்கரமாக. நிறைய லேயர்ஸ் இருக்குது கடவுளில். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ரேனா ஃபேரோ, சுரேஷ் சுப்பிரமணியம். இவங்களாம் நம்ம கீழே இருக்காங்களேன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்தில் இருந்தேன். ஸோ ஒவ்வொருத்தரும் நான் சொல்ல வாங்க. காஸ்டிங்கில் வந்து முக்கியமாக மைக்கேல் தங்கதுரை ப்ளீஸ் கம் ஃப்ரம் ஆன் ஸ்டேஜ். ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான கீ ரோல் பண்ணியிருக்காரு மைக்கேல் தங்கதுரை. அண்டு விஜே பப்பு இருக்காரா வரல. அண்டு டெக்னீஷியன் பாபி மாஸ்டர், டெக்னீஷியன்ஸ் சொல்கிறேன் சார். டெக்னீஷியன்ஸில் வந்து டிஓபி பாபு ப்ளீஸ் மேலே வாங்க. பாபு இஸ் அ ஃபென்டாஸ்டிக் கேமராமேன். அவரோட ஃப்ரேம்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கும், நீங்கள் பார்ப்பீங்க, நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். அண்ட் எடிட்டர் ஜான் ஆப்ரஹாம். நான் பார்த்த எடிட்டர்ஸ்லேயே ரொம்ப ரொம்ப சென்சிபிளான ஒரு எடிட்டர். அந்தளவுக்கு ஒரு பக்கா டெக்னீஷியன். பாபி மாஸ்டர் வந்து மேடை கலைக்கிறேன். பாபி மாஸ்டர் செம ஜாலியாக ஒரு ஃப்ரெண்ட்லியாக வந்து ஒரு சூப்பரான ஒரு சாங் பண்ணி கொடுத்துருக்காரு. அண்டு ஸ்டண்ட் மாஸ்டர் ஓம் பிரகாஷ் சார் மேடை கலைக்கிறேன். ஆர்ட் டைரக்டர் சசி வந்து நிறைய கூப்பிடுறேன். அதுக்கப்புறம் என்னோட டைரக்ஷன் டீம், என்னோட பில்லர்ஸாக இருந்து இந்த படத்தை வந்து இவ்வளோ தூரம் நல்லா கொண்டு வந்தது என்னோட டைரக்ஷன் டீம் நான் மேலே கூப்பிட்றேன். குரு, சதீஷ், ஆதில், இஸ்மாயில், இந்த சார் ரோசர், இவங்க எல்லாருமே வந்து ஒரு ஃபியூச்சர் டைரக்டர்ஸ். ஏன்னா எல்லாரும் அவ்வளோ டேலண்டட். ஆக்சுவலாக இப்போ குரு வந்து புதுசாக ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு, ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கு. வாழ்த்துக்கள். எனிவே தேங்க்யூ ஸோ மச்.